ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரரை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை வாயு லிங்கம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்கான ஸ்தலம் இதுன்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வெள்ளை நிறத்தில் இருக்குமா, அதுவும் இல்லாமல் இதுக்கு கற்பூர லிங்கம்னு பேர் இருக்குது. ஏன்னா இந்த லிங்கமானது கற்பூரத்தால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. என்னதான் இது கற்பூர லிங்கமாக இருந்தாலும் கற்பூரம் என்னாகும், கொஞ்சம் தீ பட்டுச்சுன்னா கூட பற்றிக்கும்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கற்பூர லிங்கத்து மேலே தீ பட்டாலும் ஒன்றுமே ஆகாதான். பஞ்சபூத ஸ்தலங்களில் 4 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்தலம் மட்டும்தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய காளஹஸ்தியில் இருக்குது. சரி வாங்க, இப்போது இந்த காளஹஸ்தி கோவிலோடைய வரலாறு என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் 5மே கிருதாயுகத்திலேயே உருவானது. அதுக்கப்புறம்தான் இந்த கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. கிருதாயுகத்தில் பார்வதி தேவிக்கு குருவா சிவன் இருந்தார். ஏன்னா நம்ம சிவன் கதைகளில் கேட்டிருப்போம், நிறைய இடத்துல சிவன் தான் பார்வதி தேவிக்கு குருவாக இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்தப்ப பார்வதி தேவி அதை சரியாக கவனிக்கலை. இதை பார்த்து கோவப்பட்ட சிவன் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தாரு. அதுவும் பூலோகத்தில் ஒரு மானிட பிறவியாக பிறக்கணும்னு சாபம் கொடுத்தாரு. அப்படி தான் பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்தாங்க. பார்வதி தேவி காளஹஸ்தியில் ஞான பிரசன்னாம்பிகாவாக பிறக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டுகள் தவம் இருந்து பூஜை பண்ணி இந்த சாபத்தில் இருந்து விடுபட்டாங்க. இந்த சாபத்தில் இருந்து விடுபட்டு பார்வதி தேவி சிவன் கூட பார்வதி தேவி இந்த ஸ்தலத்தில் ஞான பிரசன்னாம்பிகாவாக இருக்காங்க. சரி, இது பார்வதி தேவியோடைய சாபம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இங்கே சிவலிங்கம் எப்படி வந்துச்சின்னு பார்ப்போம். இந்த லிங்கத்தை வாயு தேவர் வழிபட்டாரு. சிவனை நோக்கி தவம் இருந்த வாயு தேவருக்கு சிவன் வரம் கொடுத்தாரு. வாயு தேவருடைய முதல் வரம் என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வாயு தேவர் இருக்கணும். 2வது வரமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா வாயுதேவர் இருக்கணும்னு கேட்டார். 3வது வரமாக சிவனை சாம்ப சிவான்னு கூப்பிடணுன்ற வரத்தை கேட்டார். இந்த 3 வரத்தையும் சிவன் வாயுதேவருக்கு கொடுத்தாரு. அதனால தான் இந்த பஞ்சபூதத்திலேயே வாயுதேவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா காற்று இல்லைன்னா எந்த ஒரு ஜீவராசிகளால் உயிர் வாழ முடியாது. ஸ்ரீ காளஹஸ்தினா ஸ்ரீன்னா சிலந்தினோ, காளான்னா பாம்புனோ, அஸ்தின்னா யானைன்னு சொல்லப்படுது. ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா, கிருதாயுகத்தில் சிலந்தையும் பாம்பும் யானையும் சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது. இப்போ தானே கோவில்களெல்லாம் கட்டியிருக்காங்க, அப்போ கோவில்களெல்லாம் இருந்தது இல்லைல்ல. அப்படி இருந்தப்ப ஒரு சிலந்தி சிவலிங்கத்து மேலே தூசிகளும் இலைகளும் வெயிலும் விழறதை பார்த்து அதிலிருந்து சிவலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக சிலந்தி வலைய பின்னுமா. ஒரு நாள் காடு முழுக்க தீ பரவிடுச்சான். அதை பார்த்த சிலந்தியோ சிவலிங்கத்து மேலே நெருப்பு விழாமல் இருக்க அதுவே நெருப்பில் விழுந்து அந்த தீக்கு தன்னை இரையாக்கிடுச்சான். சிலந்தியோடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் சிலந்திக்கு மோட்சத்தை கொடுத்தாராம். அடுத்து பாம்பும் யானையும், இந்த பாம்புக்கும் யானைக்கும் ஒரு சண்டையே நடந்திருக்கு. யானை என்ன பண்ணுமா, தினமும் சுவர்ணமுக்கி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்வ இலையால் பூஜை பண்ணுமா. யானை பூஜை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பாம்பு நாகலோகத்தில் இருந்து எடுத்துட்டு வந்த நாகக்கல்லை வச்சு பூஜை பண்ணுமா. பாம்பு போனதுக்கப்புறம் மறுநாள் திரும்பவும் யானை அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுமா. யானை போனதுக்கப்புறம் பாம்பு நாகக்கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த வில்வ இலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நாகக்கல்லை வச்சு பூஜை பண்ணுமா. யானை அந்த கல்லை தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு போகுமா.
தினமும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் பாம்புக்கு கோவம் வந்து யார் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சு இருந்து பார்த்துச்சான். அதே மாதிரி யானையும் வந்துச்சான். கல்லை பார்த்து கல்லை தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி வில்வ இலையால் பூஜை பண்ணிச்சான். இதை பார்த்த பாம்புக்கு கோவம் வந்து யானையோடைய தும்பிக்கைக்குள்ளே போய் அந்த யானையை கடிச்சிடுச்சான். யானை சும்மா இருக்குமா? தன்னுடைய தும்பிக்கையை செவுத்துல முட்டி பாம்பை கொன்னுடுச்சான். ஆனால் யானையும் இறந்து போச்சான். இப்படி இறந்து போனதால பாம்புக்கும் யானைக்கும் மோட்சம் கிடைச்சதா சொல்லப்படுது. இப்படி சிலந்தையும் யானையும் பாம்பும் இந்த ஸ்தலத்தில் வந்து சிவனை வழிபட்டதால ஸ்ரீகாளஹஸ்தின்னு இந்த ஸ்தலத்துக்கு பேர் வந்ததா சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கதை எல்லாம் கிருத்தாயுகத்தில் நடந்த கதைகள். அடுத்து 6ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதை, நாயன்மார்களில் ஒருத்தரான கண்ணப்பருடைய கதை. நமக்கு எந்த நாயன்மார்கள் பற்றி தெரியலைன்னாலும் கண்ணப்பரை பற்றி தெரியாமல் இருக்காது. அர்ஜுனனுடைய இன்னொரு பிறவிதான் இந்த கண்ணப்பர்னு சொல்லப்படுது. கண்ணப்பருடைய உண்மையான பெயர் வந்து திண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வேட்டைக்கு போகிறப்ப காட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. இப்படி தான் சிவன் இவரை ஆட்கொண்டாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு எப்படி வழிபடணும், என்ன பூஜை முறைகள் செய்யணும்னு தெரியலை. அதனால் காட்டில் வேட்டையாடக்கூடிய விலங்குகளை எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு வச்சாரு. இப்படி வச்சு வழிபட்டப்ப இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இதை பார்த்தாரு. யார் இப்படி இறந்து போன மாமிசத்தை எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணியிருக்காங்கன்னு கோவப்பட்டார். சரி, ஏதோ விலங்கு தான் இப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தா தினமும் இதே மாதிரி இருக்குமா? ஒரு நாள் அந்த பூஜாரி என்ன பண்ணாராம், இதை யார் செய்கிறாங்க பார்க்கணும்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தாராம். கண்ணப்பருடைய பக்தியை சோதிக்கிற விதமாக சிவன் கண்ணில் இருந்து ரத்தம் வந்துச்சான். அதை பார்த்த கண்ணப்பரோ அவருடைய கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சாராம். ஆனால் சிவனுடைய இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வந்துச்சான். உடனே அவர் சிவனுடைய இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வருதுன்னு இன்னொரு கண்ணையும் நோண்ட போயிட்டாரு. ஆனால் இன்னொரு கண்ணையும் எடுத்துட்டா கண்ணு தெரியாதுல்ல, அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது அடையாளத்துக்காக தன்னுடைய கால் எடுத்து அந்த சிவலிங்கத்தை மேலே வச்சாரு. கண்ணப்பருடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் கண்ணப்பர் முன்னாடி வந்து அவருடைய கண்ணையும் திருப்பி கொடுத்தாரு. இப்போ காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் தான் நம்ம அந்த காளஹஸ்தி மலை மேலே பார்க்குற சிவலிங்கம். அந்த மலையில தான் இந்த கதை நடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தடுத்து வந்த நூற்றாண்டுகளில் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலும் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை ராஜகோபுரம் மாதிரியே இந்த ராஜகோபுரத்தையும் கிருஷ்ணதேவராயர் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் 2010 இந்த ராஜகோபுரம் இடிஞ்சு விழுந்ததாகவும் இப்போ இருக்கக்கூடிய ராஜகோபுரமானது அதுக்கப்புறம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மலையானது கைலாய மலைனும் ஒரு முறை வாயுதேவருக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வந்துச்சான். ஆதிசேஷன் வாயுதேவரை உள்ளே விடாமல் பாதுகாத்துச்சான். அதை உடைக்க வாயுதேவர் முயற்சி பண்ணப்ப கைலாய மலை 8 துண்டுகளாக விழுந்துடுச்சா. அப்படி விழுந்த ஒரு துண்டு தான் இந்த காளஹஸ்தின்னு சொல்லப்படுது. இந்த காளஹஸ்தியை தக்ஷிண காசின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமானது பாம்பு, யானையுடைய தும்பிக்கை, சிலந்தியும் 3 ஒன்றா இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. காளஹஸ்தின்னு சொன்னாலே ராகு கேது பூஜைகளுக்கு பேர் போன ஒரு ஊர்னு சொல்லப்படுது. ஏன்னா நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது பரிகார ஸ்தலங்களில் முக்கியமான கோவில்னா இந்த காளஹஸ்தி தான். ஆனால் எப்போ இந்த காளஹஸ்திக்கு போனாலும் நம்ம போயிட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இந்த காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு யாரும் போகிறதில்ல. எப்போனா காளஹஸ்திக்கு போனீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. பாம்பே வழிபட்ட ஸ்தலம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாம்பு வழிபட்ட சிவலிங்கத்தை நம்ம வழிபடுறப்ப நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் கோவிலை பற்றியும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் கதைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.